பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். ஆமென். நம் கர்த்தருக்கே சொந்தமான ஜனங்கள், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறவர். சாமினா நமக்கு பயத்தை தெளிய வைக்கும். சாமினா நம்மளை பயப்படுத்தாது, பயமுறுத்தாது. தெய்வம் என்பது நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றும், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தர் அப்படிப்பட்டவர். உன்னை உண்டாக்கின தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவருக்கு பூட்டும் தேவையில்லை, கதவும் தேவையில்லை. அவர் வானங்களை அண்ட சராசரங்களை படைத்து அளவிட முடியாத சர்வ வல்லமையின் தேவன். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். பயப்படாதே. சிலுவையில் இரத்த சிந்தி உன்னை மீட்டு கொண்டார். அவருக்கே நீ சொந்தம். உன்னை சாத்தான் தொட முடியாது. உனக்கு அகால மரணம் வராது. உனக்கு நெருக்கடிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் இன்று உனக்கு விடுதலை தருகிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர். அவர் கிருபை நம்மோடு உள்ளது. ஆமென். அல்லேலூயா.